நம்ம இன்னைக்கு 6 விதமான ரெஃப்ரெஷிங்கான சம்மர் ட்ரிங்க்ஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சம்மர்னாலே நம்மளுக்கு சில்லுன்னு ஏதாவது சாப்பிட்ணும் தான் ஆசையாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம 6 விதமான சம்மர் ட்ரிங்க்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் டெய்லி ஒவ்வொரு வெரைட்டியான சம்மர் ட்ரிங்க்ஸ் செஞ்சு அசத்தலாம். டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றதுனால போர் அடிக்காமவும் இருக்கும். வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம சப்ஜா விதைகளையும் பாதாம் பிசினையும் ஊற வச்சிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி தனித்தனி பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசின் எடுத்திருக்கேன். ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை 1 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க்ஸ்லாம் செய்ய ஆரம்பிக்கலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது, நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது. இதை நீங்கள் எல்லா ட்ரிங்க்ஸ்லையுமே ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு குடிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறது வாட்டர்மெலன் ஜூஸ் தான். கடைகளில் கிடைக்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். 1 கப் அளவு தர்பூசணி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க. நான் விதைகளோடவே சேர்க்குறேன், நீங்கள் விதைகளை ரிமூவ் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். இது கூட 4-5 புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. புதினா ஃப்ளேவர் பிடிக்காட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து ரெடி பண்ணும்போது டேஸ்டியாக இருக்கும். இது கூடவே ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை ஆப்ஷனல், நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட செய்யலாம். அப்படி இல்லைன்னா சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை இல்லாட்டா ஹனி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஒரு சன்னி வச்சு இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. நீங்கள் வடிகட்டாமவே அப்படியே கூட குடிக்கலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஆனால் வடிகட்டி பண்ணோன்னா கடைகளில் கிடைக்கிற ஜூஸ் போல் இருக்கும். அதுக்காக நான் இன்றைக்கி வடிகட்டிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா வடிகட்டியாச்சு. சக்கை மட்டும் தனியாக நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். நம்ம இந்த மாதிரி வடிகட்டியே பண்ணுறதுனால நம்ம விதைகளோடவே அரைக்கலாம், ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், தர்பூசணி ஜூஸ் சூப்பராக தயாராகிருச்சு. இதை நம்ம ஒரு கிளாஸில் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்து சர்வ் பண்ணலாம். அடுத்து நம்ம மாதுளை ஜூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு மாதுளம்பழம் எடுத்து உரித்து வச்சுக்கோங்க. அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துக்கோங்க. தேனுக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணலாம். ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி பண்ணோன்னா ஈஸியாக வடிகட்டிடும். நீங்கள் வடிகட்டாமல் அப்படியே கூட குடிக்கலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்கும்போது இந்த மாதிரி வடிகட்டி கொடுத்தோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், சக்கை மட்டும் தனியாக நம்ம எடுத்தாச்சு. அவ்வளோதான், டேஸ்டியான பொமக்ரனேட் ஜூஸ் சூப்பராக தயாராகிருச்சு. இதை நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு ஐஸ் க்யூப் போட்டு சர்வ் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் இதிலலாம் நீங்கள் 1 டீஸ்பூன் சப்ஜா விதை, 1 டீஸ்பூன் பாதாம் பிசின் கூட சேர்த்துட்டு சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கி இந்த ரெசிபி ப்ளைனாக தான் பண்ணுறேன். அடுத்து நம்ம கடைகளில் கிடைக்கிற மாதிரி நன்னாரி சர்பத் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நன்னாரி சிரப் உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும். அது 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு பாதாம் பிசின் சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச சப்ஜா விதை சேர்த்துக்கோங்க. இதுவும் நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ 1 கிளாஸ் அளவுக்கு நல்லா சில்லுன்னு இருக்க தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்துருங்க. அவ்வளோதான், நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். நன்னாரி சர்பத் சூப்பராக தயாராகிருச்சு. இதை நீங்கள் ஐஸ் க்யூப் போட்டுட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ரோஸ் மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் 2 கிளாஸ் எடுத்துக்கோங்க. இந்த பாலை நான் காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் வச்சு எடுத்திருக்கேன். பால் நல்லா சில்லுன்னு இருக்குது. இது கூட 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை உங்களுக்கு சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் தேன், நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ரோஸ் மில்க் எசன்ஸ்ன்னு கேளுங்க, கிடைக்கும். அது 2 பிஞ்ச் மட்டும் சேர்த்துட்டு, அதாவது 2-3 ட்ராப் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் ரோஸ் எசன்ஸுக்கு பதிலாக ரூ அஃப்ஸா கூட சேர்க்கலாம். ரூ அஃப்ஸா சேர்க்குறதா இருந்தால் 1/4 கப் அளவுக்கு சேர்க்கணும். இதை ஒரு கிளாஸில் சேர்த்துட்டு ஐஸ் க்யூப் போட்டு சர்வ் பண்ணிடுங்க. அடுத்து லெமன் ஜூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு 1 எலுமிச்சம்பழத்தோட 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க.
நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது போல் தேன், நாட்டு சர்க்கரை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிடுங்க. அதாவது சர்க்கரை முழுமையாக கரையிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்து இதில் தேவையான அளவுக்கு சப்ஜா விதை சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துருங்க. நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதையும் கலந்துருங்க. அடுத்து இதில் ஃப்ளேவருக்காக ஒரு புதினா இலையை இந்த மாதிரி 2-3 கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நீங்கள் பச்சை மிளகாய் கட் பண்ணி போடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான லெமன் ஜூஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. இதையும் நம்ம சர்வ் பண்ணிடலாம். டம்ளரில் சேர்த்துட்டு ஐஸ் க்யூப் வச்சுட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். அடுத்து ரொம்ப டேஸ்டியான லஸ்ஸி பண்ண போகிறோம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு 2-3 ஐஸ் க்யூபும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. அவ்வளோதான், லஸ்ஸி சூப்பராக தயாராகிடுச்சு. இது என்னோட ஃபேவரட்டான ஒரு சம்மர் ட்ரிங்க்கு. உங்களுக்கு இந்த 6 ரெசிப்பியில் எது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக இதில் கொஞ்சமாக பிஸ்தா கட் பண்ணி போட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். 2-3 குங்குமப்பூ வச்சுட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், நல்ல ரெஃப்ரெஷிங்கான டேஸ்டியான லஸ்ஸி தயாராகிடுச்சு. நம்ம இன்றைக்கி 6 விதமான சம்மர் ட்ரிங்க் பார்த்துருக்கோம். இது எல்லாத்தையுமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மர் ட்ரிங்க் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.